ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோரல்ட்ராவில் கிளிப்பார்ட்ஸ் இமேஜை வந்து எப்படி அவுட்லைட் இமேஜாக பாடலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இம்போர்ட்டில் போய்ட்டு நமக்கு வேண்டிய பிக்சர்ஸ் எடுத்துப்போம். இப்போ நான் 2 பிக்சர் எடுத்திருக்கேன், அதை இம்போர்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். இந்த பார்டர் இமேஜும் இந்த கோலை மாதிரி இருக்கிற டிசைனும் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த கோலை மாதிரி டிசைன் இருக்குல்ல, இதில் வந்து கீழே இருக்குல்ல, இது என்ன பண்ணோம்னா இந்த கிராப்பில் போயிட்டு எரேசர் இருக்குல்ல, எரேசரை வச்சுட்டு இந்த பாக்ஸை மட்டும் இப்படி டிலீட் பண்ணி விட்ருவோம். டிலீட் பண்ணிட்டு இங்கே இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு பிட் மேப் போயிருங்க. பிட் மேப் போயிட்டு அவுட்லைன் ட்ரேஸ்ன்னு இருக்குல்ல, அதில் போயிட்டு கிளிப்பார்ட்ஸ்ன்னு கொடுத்துருங்க. நமக்கு இது ஓப்பன் ஆகிடுச்சா? இப்போ இங்கே அவுட்லைன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு சென்டர் லைன்னு கொடுத்துருங்க. சென்டர் லைன் கொடுத்தோன்னா நமக்கு இந்த மாதிரி லைன் வந்துடுச்சா, ஓகேன்னு கொடுத்துருங்க. இப்போ ஓகேன்னு கொடுத்தோன்னே இதை மட்டும் நம்ம எப்படி தனியாக எடுத்துக்கிட்டோம்னா பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம பின்னாடி வந்துட்டு உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்டு கொடுத்தோம்னா உங்களுக்கு அந்த கலர் வந்து தெரியும். கொடுத்துறேன். இப்போ பார்த்தீங்களா, இந்த இதில் இருந்துட்டு நமக்கு இது கன்வெர்ட் ஆகி வந்துச்சு. இப்போ இதை வந்து நம்ம கலர் கொடுத்துக்கலாம். எல்லோ கலர் கொடுத்துக்கிட்டோம்னா எல்லோ கலரில் தெரியும். அவுட்லைன் வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இது பார்த்திங்களா, இதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரோக் கூட கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரோக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக படுத்திக்கிட்டால் நல்லா கலர் வந்து அழகாக தெரியும். இதெல்லாம் வந்து இன்விடேஷனுக்கு வந்து டிசைன் பண்ணுறதுக்கு நல்லா அழகாக வரும். இன்னொன்று இந்த பார்டர் என்ன பண்ணோன்னா அதே மாதிரி இந்த பார்டர் இப்படி வச்சிங்கன்னா ஒயிட் கலரில் நம்மளுக்கு தெரியுதா. இப்போ பிட் மேப்பில் போயிட்டு அவுட்லைன் ட்ரேஸ்ன்னு கொடுங்க. அதில் போயிட்டு கிளிப்பார்ட்ஸ்ன்னு கொடுங்க. இதில் வந்து நம்ம அவுட்லைன்லேயே தான் வச்சுக்கணும், கிளிப்பார்ட்ஸ்லேயே தான் வச்சுக்கணும். இப்போ நம்மளுக்கு இது கன்வெர்ட் ஆகி வந்துடுச்சு பாருங்கள். ஓகேன்னு கொடுத்துருங்க. ஓகேன்னு கொடுத்தோன்னே இது நமக்கு தனியாக வந்துச்சு. இப்போ இதையும் அதே மாதிரி நம்ம கலர் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இதுக்கு ரைட் கிளிக் பண்ணி பேக்ரவுண்டு அவுட்லைன் கலரும் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை டிலீட் பண்ணி விட்ருவோம். இதை வந்து எப்படி ஃபோட்டோஷாப்பில் கவர் பண்ணலான்னா கோரல் ஃபோட்டோ பெயிண்ட்டை நான் இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் போய்ட்டு நியூன்னு கொடுத்துருங்க. ஓகேன்னு கொடுத்துருங்க. இப்போ ஓப்பன் ஆகிடுச்சா? நம்ம இங்கே எடுத்துருக்கோம்ல பிள்ளையாரப்பா, இதை வந்து Ctrl+C கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இது காப்பி ஆகிடுச்சு. இப்போ ஃபோட்டோவுக்கு போயிடுங்க. போயிட்டு இங்கே வந்து Ctrl+Vன்னு கொடுங்க. கொடுத்தோன்னே இப்படி ஓகே ஆகுதா, ஓகேன்னு கொடுங்க. இந்த மாதிரி வந்துச்சா? இதை நல்லா இப்படி பெருசு பண்ணிக்கோங்க. பெருசு பண்ணிக்கிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அந்த பிக்சர் வந்து கிளியர் ஆகிரும். இப்போ இந்த ஃபோட்டோ இப்படி கிளிக் பண்ணிட்டு இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா மேஜிக் வாஸ்க்குன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே மைனஸில் வச்சுருங்க. வச்சுட்டு இப்படி ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா ஃபுல்லாமே நம்மளுக்கு செலக்ட் ஆகிடுச்சா? இப்போ அட்ஜஸ்ட்டில் போயிட்டு பிரைட்னஸில் போயிட்டு கொஞ்சம் நம்ம பிரைட்னஸ் வச்சுப்போம். பிரைட்னஸ் வச்சுக்காச்சா? இப்போ ஓகேன்னு கொடுங்க. கொடுத்துட்டு Ctrl+Cன்னு கொடுங்க. கொடுத்துட்டு இந்த கோரல்ட்ராவில் வந்து Ctrl+Vன்னு கொடுத்துருங்க. இப்போ நமக்கு வந்து விநாயகரப்பா வந்து அழகாக கிராப்பாகி வந்துட்டார். இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்தையுமே பண்ணணும். அதே மாதிரி இந்த ஒரு பார்டர் இமேஜ் நம்ம எடுத்துப்போம். இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கா, இதையும் அதே மாதிரி பிட் மேப்பில் போயிட்டு அவுட்லைன் ட்ரேஸ்ன்னு கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே கிளிப்பார்ட்ஸ்ன்னு இருக்குல்ல, அதை கொடுத்துருங்க. கொடுத்தோன்னா நம்மளுக்கு இந்த அவுட்லைன் இமேஜ் வந்துச்சா, கிளிப்பார்ட்ஸாக ஓகேன்னு கொடுத்துருங்க. இப்போ இதையும் நம்ம தனியாக வச்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி கலர் கொடுத்துக்கலாம். பார்டருக்கு நம்ம வந்து எல்லோ நோட்டீஸ் போடுவோம்ல, அதுக்கு வந்து இங்கே பார்டர் வைக்கிறதுக்கு இது ரொம்ப அழகாக இருக்கும்.